எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தை திருநாள், உத்தராயண புண்ணிய காலத்தின் துவக்கம் என்று அற்புதங்கள் நிறைந்த, அதனோடு கூட இந்த வார துவக்கமே நடராஜருடைய அந்த அற்புத ஆராதனை, அபிஷேகம் இவையெல்லாம் நடக்கும். ஆகையினால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே நடக்கக்கூடிய அந்த சிறப்புகளை எல்லாம், அற்புதங்களை எல்லாம் காணக்கூடிய வாரமாக அமைகிறது. வெற்றி பெறுவதற்கான பல வழிகளை தை சூரியன் உங்களுக்கு நிச்சயமாக காட்டும். 2025 ஜனவரி 13 துவங்கி 19 ஜனவரி 2025 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்கள், அதாவது குரோதி வருடம் மார்கழி 29 முதல் தை துவங்கி 6ஆம் நாள் வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடங்களுக்குள் பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்பையும் விரிவாக காண்போம். அன்பு நேயர்களே, வளர்ச்சி தரக்கூடிய வாரமாக நிச்சயமாக இது அமையும். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. சனி பகவான் அற்புதமாக இணைவு என்பது சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியோடு இணைவு. உங்கள் ராசிநாதன் 4லே வக்ரம் பெற்றிருந்தாலும் நீச்சம். அதனால் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொட்டது துலங்கக்கூடிய வாரமாக இது அமையும். ராசிக்கு சனி பார்வை, அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கூடுதல் முயற்சி என்பது இருக்க வேண்டும். அந்த முயற்சிக்கு ஏற்ப மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தரும். 2லே குரு, பேச்சிலே நிச்சயமாக உங்களுக்கு இனிமை கூடும், பேச்சிற்கு மரியாதை உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்திலோ குடும்பத்திலோ உங்களுடைய பேச்சின் காரணமாக மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஆகையினாலே தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடத்திலே கேது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். ஆகையினாலே கடன் சார்ந்த விஷயம், வம்பு, வழக்கு, எதிரி இவற்றிலே சாத்வீகமான முறைகளிலே முயற்சி செய்யும் போது, சட்டத்திற்கு உட்பட்டு செய்யும் போது அனுகூல பலன்களை நீங்கள் பெற முடியும். வாங்கிய கடனை சரியான முறையில திருப்பி தருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் வருங்கால வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இல்லை என்றால் அதிலே ஒரு முன்னேற்றத்தை காண்பதிலே தடை தாமதம் ஏற்படும். புதன் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித் தருவதற்கு, அதிர்ஷ்டத்தை தருவதற்கு, அற்புதத்தை தருவதற்கு இந்த வாரத்திலே சிறப்பான நிலையிலே அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே தொழில் விஷயங்களிலே சற்று கூடுதல் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாணவர்களுக்கு கூட சற்று ஓய்வில்லாமல் படிக்க வேண்டும் என்ற நிலை என்பது இருக்கும். இருந்தாலும் கூட அது வெற்றியை தரும். சூரியன் செவ்வாய்க்கிழமை 8:55 அளவிற்கு, சற்று ஏறக்குறைய 9 மணி அளவிலே, அதை காலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், காலை வேளையிலே அவர் மகர சூரியனாக மாறுவார். அதனால்தான் மகர சங்கராந்தி என்று பெயர். மகர சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சூரியன் இப்போது 10ஆம் நிலையிலே, 10ல் சூரியன் இருப்பது ஒரு அற்புதம். தொழில் வளர்ச்சி, புதிய முயற்சி, புதிய தொழில், புதிய வேலை, புதிய வாய்ப்பு இவற்றிலே வெற்றி என்பது இருக்கும். தொழில் மற்றும் வேலைகளிலே மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். ஏனென்றால் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே சூரியன் மாறும்போது புதிய விஷயங்களுக்கான ஒரு திருப்பத்தை, வளர்ச்சியை நோக்கிய ஒரு அனுகூலமான திருப்பத்தை தரக்கூடிய அமைப்பு. 2ல் குரு பகவான், பேச்சில் இனிமை, அது குடும்பத்திலே சந்தோஷத்தை, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது சாதாரணமாக முன்கோபம் இருக்கும். அதிலிருந்து சற்று மாறி இப்போது இனிமையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த காரணத்தினால் குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக அமையும். பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்று அற்புதமான வாரத்தை இனிமையாக கழிக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபச்சனியாக இருக்கிறார். லாபச்சனியாக இருப்பவர் மூலத்திரிகோணம் பெற்று சனிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி என்று இரு யோகக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில இணைந்து 11ல் இருப்பது என்பது தொழில் விஷயங்களிலே மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் சந்திக்க முடியும். சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்தும் போது வரக்கூடிய வாழ்க்கைக்கு இது மிக முக்கியமான வாரமாகவே அமையும். 12ல் ராகு இருப்பது மூத்தோர் வீட்டிலே, சற்று 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மூத்தோர் வழியில மிகப்பெரிய ஒரு ஆதாயம் என்பது இருக்கும், லாபம் இருக்கும். அதனால் பெற்றோர், பெரியோர், மூத்தோரிடம் எந்த விதமான மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வெகு விரைவிலேயே 7.5 துவங்க இருக்கக்கூடிய காரணத்தினால்
இப்போது முதல் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. இந்த கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை உரிய நேரத்திலே தகுந்த வட்டியோடு அடைத்து விட வேண்டும். இல்லை என்றால் வம்பு வழக்கு என்று நீங்கள் பல நீண்ட நெடுங்காலம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டாலும் கூட இந்த 7 சனி காலத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த பிரச்சனையானது வாங்கிய கடனுக்கு பல மடங்கு பணம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். ஆகையினாலே உங்கள் தேவைக்காக நீங்களே வழியே சென்று கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது கடனுக்குள் சிக்கி இருக்கிறீர்கள், அதை உரிய முறையில் அடைக்க வேண்டும் என்றால் அதை அடைப்பதற்கான முயற்சியை இந்த வாரத்தில் எடுக்கும் போது ஒரு வெற்றி என்பது இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு என்பது ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ராசியின் மீது சனியினுடைய திருஷ்டி என்பது இருக்கிறது. ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். ராசியின் மீது இந்த சனியினுடைய பார்வை காரிய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை திட்டமிடுகிறீர்கள், ஒரு செயலை செய்ய போகிறீர்கள், ஒரு புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்கிறீர்கள் என்றால் அந்த விஷயத்திலே வெற்றி பெறுவதற்கு முன்பாக அல்லது அதனுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு தெரிவதற்கு முன்பாக போட்டியாளர்களிடம் குறிப்பாக சொல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் யாரிடமும் சொல்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய நல்ல இலக்குகளை அடைந்த பின்பு வெளியிடுவது, வெற்றியோடு வெளியிடுவது சிறப்பை தரும். சுப காரியங்களுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பேச்சிலே கவனமாக இருந்தால் சுப காரியங்கள் மேலும் இனிமையாக முடியும். 2ல் உள்ள குரு நிச்சயமாக கை இருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பையும் தருவார், வரவையும் தருவார், வரவை விட சற்று செலவையும் தருவார். அந்த செலவு என்பது சுப காரியங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் வெற்றி என்பது நிச்சயம். மாணவர்களை பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் பன்மடங்காக உங்களுக்கு இந்த தை வளர்ச்சி தரும் சூரியன், பொங்கல் வாழ்த்துக்களோடு நான் சொல்வது என்னவென்றால் வளர்ச்சி தரக்கூடிய சூரியனாக அமையும். பழைய பாக்கிகள் ஏதேனும் எங்கேனும் பணம் சிக்கி இருக்கிறது என்றால், ஏதேனும் உங்களுக்கு ஆதாயம் வர வேண்டும் என்றால், எதிரிகளால் தடைபட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இப்போது முயற்சியின் பேரிலே அது கிடைக்கக்கூடிய அனுகூலமாகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும். சூரியன் உங்களுக்கு இப்போது அற்புதத்தை செய்யக்கூடிய நிலை. வாழ்க்கை துணையோடு நீங்கள் இணைந்து செய்யக்கூடிய விஷயங்களிலே சந்தோஷம், தன லாபம் என்பது இருக்கும். செவ்வாய் வழிபாடு செய்வது, முருகனுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது வெற்றியை தரும். மூத்தோர் மூலமாக அனுகிரகம் வர வேண்டும், லாபம் வர வேண்டும், அனுகூலம் வர வேண்டும் என்றால் அவர்களை மரியாதையோடு நடத்துவதே பரிகாரமாக இருக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு விநாயகர் வழிபாடு தினமும் செய்வது வெற்றியை தரும். நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயருக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் திங்கள், புதன், சனி 13, 15, 18 ஆகிய நாட்கள் கூடுதல் அனுகூலத்தை தரும். அன்பு நேயர்களே, இந்த ஜனவரி 13 துவங்கி ஜனவரி 19 வரை இந்த குரோதி வருஷத்தைய மார்கழி 29 தை துவங்கி 6 நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது. குரு ரிஷபத்திலே வக்ரம், இது ஒரு யோகம். சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பது சிறப்பு. விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன். செவ்வாய் நீச்சம், வக்ரம், சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய, தை திருநாளை தரக்கூடிய, திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய, அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பை இது தருகிறது. அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும். சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு. ஜனவரி 13 சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம். ஜனவரி 14, 15, 16 இந்த 3 நாட்களும் சந்திரன் கடக ராசியிலே சந்திர மங்கலம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது. ஜனவரி 17, 18 சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும். ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும். தை பொங்கல் அற்புதம். 13 ஜனவரி 2025 மார்கழி 29 திங்கட்கிழமை திதி 3:56 AM வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம்.
10:38 AM வரை, பிறகு புனர்பூசம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள். சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள். பௌர்ணமி பூஜை. இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால், இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே, அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும். அந்த இரவிலே அபிஷேகம் என்பது பார்த்திருப்பீர்கள். போகி பண்டிகையாக இருக்கிறது. போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாசு ஏற்படுத்தக்கூடிய, பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல், பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து, தேவையற்றவற்றை எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி, புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள். இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம், பழைய காகிதத்திற்கும் பணம் பெறலாம், பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம். ஆகினாலே பழையனை கழித்தல் என்பது போட்டு எரிப்பது மட்டுமல்ல, சுகாதாரத்திற்காக பொல்யூஷன், இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அதை மாற்றிக்கொள்ளலாம். எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேலும் சத்யநாராயண பூஜை, திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள், திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், சத்யநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை, அதாவது மார்கழியிலே கடைசி நாள் 29 அன்று பெரிய திருவடி வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு. வயிற்றிருத்தி சிராத்தம் இந்த நாளிலே தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள். அடுத்தது பொங்கல், தை பொங்கல். செவ்வாய்க்கிழமை தை 1 ஜனவரி 14, 2025 காலை 8:55க்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார். மங்களகரமான தை மாசம், மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு. குரோதி வருடத்தில இது ஒரு அற்புதம். திதி 3:21 AM வரை பிரதமை, பின்னர் திதியை. நட்சத்திரம் புனர்பூசம் 10:16 AM வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும் 60 நாழிகையும் சித்த யோகம். இது உத்தர அயன புண்ணிய காலம். அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள். அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம், தை துவங்கி ஆடி வரை. இந்த நாள் இஷ்டி, வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு. இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். பொங்கல், பொங்கல் பண்டிகை, பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும். புத்தரிசியில 3 பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும். சூரியன், இந்திரன், குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து 3 பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு. இந்த நாள் பொங்கல் அன்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் தை 2 புதன்கிழமை ஜனவரி 15, 2025 திதி 3:23 AM வரை திதியை, பின்னர் திருதியை. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 10:28 வரை, பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் 60 நாழிகையும் சித்தயோகம். கரிநாள் மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம். வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள். இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டர்களிலே. ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், வள்ளுவனை நினைத்து, வள்ளுவனுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால், எல்லாவற்றையும் 1.25 அடியிலே சொல்லி இருப்பார். திருக்குறளின் முக்கிய குறள்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும், மன தெளிவை ஏற்படுத்தும், ஒரு உற்சாகத்தை, வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும். கோ பூஜை, அதாவது பசு மற்றும் மாடுகள், நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள், இதுதான் மாட்டுப் பொங்கல். அடுத்தது குரோதி வருடம் தை 3 வியாழக்கிழமை ஜனவரி 16, 2025 4:06 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம் 11 மணி 16 AM வரை, பிறகு மகம். சித்த அமிர்த யோகம் கூடிய நாள். இந்த நாள் காணும் பொங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர்
சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும். அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக, கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி, அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல், கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய, உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது. இது கரிநாள். அடுத்தது குரோதி வருடம் தை 4 வெள்ளிக்கிழமை ஜனவரி 17, 2025 5:30 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் 12:44 PM வரை, பிறகு பூரம். பகல் 12:44 வரை மரண யோகம், பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. தேய்பிறை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி. எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும். பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும். மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி, கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும். திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம். திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் தை 5 சனிக்கிழமை ஜனவரி 18, 2025 இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது. பூரம் நட்சத்திரம் 2:51 PM வரை, பிறகு உத்திரம். 2:51 மதியம் வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். இந்த நாளிலே ஒரே நாளிலே 3 திதிகள் வருகிறது. ஆகினால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள். இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும். திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது. நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் தை 6 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19, 2025 7:31 AM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் 5:30 PM வரை, பிறகு ஹஸ்தம் அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது. இது விவாகம், சுபமுகூர்த்தம், சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு, ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.